கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலவிதமான நன்மையும் கொடுக்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தட்டியும் அப்பா இவரை தேற்றுவதாக உடைய அபிஷேகத்தினால் என் நிரப்புங்க அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய பிரசனமானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். தேவனுடைய மகிமை மாத்திரமே இவரோடு இருக்கட்டும். சங்கீதம் 27:9 என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இவரை கைவிடாமல் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே ஆமென். பிரியமான ஜெப பங்காளரையும் ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/3/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தை உம்முடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்குவீராக. உம்முடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். உம்முடைய அன்பின் பிரசனம் தேசத்தில் இருப்பதாக உம்முடைய சமாதானத்தின் கரம் தேசத்தோடு இருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவனுடைய பிரசனம் மாத்திரம் தேசத்திலிருந்து சமாதானத்தை கொண்டு வரட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.